பொதுநலத்திற்காக செய்ய வேண்டிய விஷயங்களை தன் சுயநலத்திற்காக செய்தால் மரணம் நேரிடும் என்பதற்கு உதாரணமாய் ஒரு கதையை காண்போம். தேவர்களின் அரசனான இந்திரனை கைது செய்தான் ராவணனின் மகனான இந்திரஜித். அவனை விடுவிக்க கூறினார் பிரம்மா. அப்படியானால் தனக்கு சகாவரம் வேண்டும் என்று கேட்டான் இந்திரஜித். பிறந்தவர்கள் இறந்தே ஆக வேண்டும் என்றார் பிரம்மா. அப்படியானால் மாமனார்தான் தன்னை அழிக்க வேண்டும். அவர் 14 ஆண்டுகள் உறக்கமும் உணவும் உண்ணாமல் இருக்க வேண்டும். நான் யாகம் செய்யும் பொழுதுதான் என்னை கொல்ல வேண்டும் என நிபந்தனை விதித்தான் இந்திரஜித். ஒப்புக்கொண்டார் பிரம்மா. எந்த மருமகனையும் பெண் கொடுத்த மாமனார் கொல்ல மாட்டார். 14 ஆண்டுகள் ஒருவர் உண்ணாமலோ உறங்காமலோ இருக்க முடியாது. யாகம் செய்பவர்களுக்கு யாரும் கெடுதல் செய்ய மாட்டார்கள் என்ற எண்ணத்தில் புத்திசாலித்தனமாக யோசித்து வரம் பெற்றான் இந்திரஜித். ராமாயண போர் வந்தது. போரில் வெற்றி பெற பிரத்யங்கரா தேவியை வணங்கி நிகும்பலா யாகம் செய்து கொண்டிருந்தான் இந்திரஜித். அவனை வீழ்த்தினான் லக்ஷ்மணன். மரண வேதனையில் கிடந்த இந்திரஜித்தை பிரம்மாவை நினைக்க அவரும் அங்கு தோன்றினார். வாக்குறுதியை மீறி என் அழிவிற்கு காரணமாகி விட்டீர்களே என்று கோபத்துடன் கேட்டான் இந்திரஜித். இல்லை வீரனே, உன் மனைவியான சுலோக்ஷனை நாகலோக அரசனின் ஆதிசேஷனின் மகள் என்பதை நீ அறிவாய. ஆதிசேஷனை லக்ஷ்மணனாக அவதாரம் எடுத்து வந்திருக்கிறார். ஆக உனக்கு பெண் கொடுத்த மாமனாரால் தான் மரணம். நீ வீழ்த்தப்பட்டு இருக்கிறாய். அவன் தன் அண்ணனுக்காக 14 ஆண்டுகள் உணவு உறக்கமின்றி பாதுகாப்பேன் என தன் தாயான சுமித்திரைக்கு சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறார். மேலும் அவர் பாம்பின் அம்சம். பாம்புகள் பல ஆண்டுகள் உண்ணாமலும் உறங்காமலும் இருக்க முடியும் என்பதை நீ அறிவாயா? யாகத்திற்காய் பொதுநலத்திற்காக செய்ய வேண்டும். ஆனால் நீ உன் தனிப்பட்ட சுயநலத்திற்காக செய்தாய். அதனால் விதியை மீறி உன் மரணம் நிச்சயமானது என்றார் பிரம்மா. அநியாயத்திற்கு துணை போகின்றவர்கள் எவ்வளவு புத்திசாலியாக இருந்தாலும் அழிந்து போவார்கள் என்பதற்கு இந்திரஜித்தின் வாழ்க்கையே ஒரு உதாரணம்.